சிலுவை பாடுகளின் வழிகளை தியானிப்பது ஏனென்றால் அவர் மீது பரிதாபம் கொள்வதற்கல்ல, அவர் நம் மீது வைத்த அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ளும்படி தான் நம்ம அதை தியானிக்கிறோம். ஸோ அன்பு இன்னதென்று அவர் சிலுவையில் நமக்கு விலக்கி காண்பித்தார். ஆதியிலிருந்தே தேவன் அன்பாகத்தான் இருந்தார். ஆனால் அந்த அன்பை மனிதனால் விளங்கி கொள்ள முடியல. ஆனால் அதனால் தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டு இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து நம் மீது இருக்கிற அத்தனை வியாதிகளையும் வலிகளையும் சாபங்களையும் மரணத்தையும் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு எல்லா பாவத்தையும் தன்னுடைய மாம்சத்தில் ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக்கினார். ஸோ அதை நம் இருதயத்தில் ஆழமாய் நிலைநிறுத்துவதற்கு தான் அந்த சிலுவை பாடுகளை நாம் தியானிக்கிறோம். நம்மளுடைய ஆத்துமா அவருடைய அன்பினால் நிறைந்திருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் பரிசுத்தாவில் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய விடுதலையை உணர முடியும். நம்மளுடைய அறிவு ஆத்துமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததை ஆராய்ந்து பார்ப்பதே ஒரு முழுமையான வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கும் நாம் அவருடைய முதுகில் விழுந்த அடிகளை பற்றி தியானிப்போம். அதுக்கு பேர் ஸ்கார்ஜிங் அப்படின்றாங்க. ஸோ அந்த முதுகில் அடிக்கிற அந்த வாரில் அந்த நுனியில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு எலும்பு துண்டுகள் ஆணிகள் இதெல்லாம் இருந்துதான். ஸோ அதனால் அந்த முதுகில் வச்சு அடித்து அதை இழுக்கும் பொழுது அந்த முதுகில் இருந்த அந்த சதையெல்லாம் பீந்து வந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஸோ அவருடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ், அவருடைய ஹார்ட்டு, லங்ஸு, குடல் பகுதிகள், வயிற்று பகுதிகள் எல்லாமே அந்த இடத்துல டேமேஜ் ஆச்சு. இதை ஏன் நான் யோசித்து பார்க்க வேண்டும் என்றால், நம்மளுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களுக்குள்ளும் நம்மளுடைய ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி, இன்னும் குடல், வயிறு, கை, கால் எல்லா பகுதிகளிலும் எல்லா ஆர்கன்ஸும் சுகமாக இருப்பதற்கு அன்றைக்கு அவர் அந்த பாடுகளை அனுபவித்தார். அவர் அனுபவித்த பிறகும் நாம் ஏன் திரும்பி அந்த வலிகளை வியாதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அதற்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் அல்லவா? ஸோ இன்றைக்கும் ஹார்ட் ப்ராப்ளத்தோட, கிட்னி ப்ராப்ளத்தோட, லங்ஸ், என்னென்ன ஆர்கன்ஸில் உங்களுக்கு ப்ராப்ளத்தோடு இருக்கீங்களோ, ஸோ அவங்க எல்லாம் சிலுவையை நோக்கி பார்த்து இந்த வலிகளை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஸோ என்னுடைய ஆர்கன்ஸ் ஒவ்வொன்றும் அவரை மகிமைப்படுத்த உண்டாக்கப்பட்டதை தவிர வியாதியினால் அழிந்து போவதற்கு அல்ல என்பதை உணர்ந்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். நிச்சயமாக நீங்கள் விடுதலை அடைவீர்கள். ஏசப்பா உமக்கு நன்றி. இந்த நேரத்திலும் யாரெல்லாம் ஹார்ட், லங்ஸ், கிட்னி, வயிறு பகுதிகளில் வேதனையோடு இருக்கிறாங்களோ, வலிகளோடு இருக்கிறாங்களோ, வியாதியோடு இருக்கிறாங்களோ, ஸோ அவங்களுடைய சரீரத்தில் பரிபூர்ண சுகம் உண்டானது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த சிலுவையில் நீர் முதுகில் அடிக்கப்பட்ட பொழுது உம்முடைய எல்லா ஆர்கன்ஸும் டோட்டல் அனட்டாமி வாஸ் டேமேஜ்டுன்னு நாங்கள் பார்க்குறோம். ஸோ எங்களுடைய அனட்டாமி ஃபுல்லாக ஆரோக்கியமாக இருப்பதற்காக நன்றி. உங்கள் பிள்ளைங்க எல்லாரும் விடுதலை பெற்றுக்கொண்டதற்காக நன்றி. உங்களுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டு பரிபூரண சுகத்தோடு உண்மை ஆராதிக்க உமக்கு நன்றி சொல்ல, இந்த சிலுவை பாடுகளின் கிரயத்திற்காக நன்றி சொல்ல ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யூ ஆர் ஹீல்டு.